அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. செவ்வாயே உங்களுடைய ராசி நாதன். அதனால தான் விருச்சிக ராசிக்காரரு காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உள்ளம் கொண்டவங்க. எப்போவுமே உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய லட்சியம் எதை மேலே வச்சிங்களோ அதில் கண்ணும் கருத்தமாக இருந்து கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சமீப காலமாக கேதோடைய தொடர்பில் இருந்தது. அதுக்கு முன்னால் இந்த ஒரு 4-5 மாத காலகட்டத்துக்குள்ளே நீச்ச நிலையில் இருந்தது. அப்போது உங்களுடைய வேகம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய துணிவு இதெல்லாமே எப்படின்னா கொஞ்சம் பதட்டத்தை தான் கொடுத்ததே தவிர சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையலை. ஆனால் இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். லாபஸ்தானங்கிறது ஒரு வருமானத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடு சிறப்பான பாதையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிச்சயம் ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாகும் செவ்வாய் தான் வருவார். அப்போது 6ஆம் இடங்கிறது யாருங்க? நோய் நொடி, வம்பு வழக்கு, கடன், தொழில் ஸ்தானத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த 6ஆம் இடம்தான். அரசாங்கம் ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடியதும் 6ஆம் இடம்தான். அப்போது கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சில அன்பர்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி. இது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாக்கும். சிலர்லாம் அங்கே வேலைக்கு செஞ்சுங்க, இங்கே வேலைக்கு போனங்க, இங்கே இடம் மாற்றம்தான் ஆகுதே தவிர ஒரு இடத்துல நிரந்தரமான வேலை கிடைக்கல. வேலைக்கு போகும்போது நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வேலை போயிடுது இல்லையா, அங்கே வேலையே இல்லாமல் போயிடுது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய முதலாளிக்கும் தனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாயிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சிலர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட், 7th ரவுண்டு, இப்போ இதெல்லாம் போகும்போது கடைசியில் பார்த்தா ஃபைனலில் சக்ஸஸ் ஆகலை. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், நல்ல படிப்பு, நல்லா ஈஸியாக படிக்கக்கூடிய நபர் தான். ஆனால் கூட இருக்கிறவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு 1 பாயிண்ட் போயிடுச்சு, 2 பாயிண்டில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்கள் சமீப காலமாக சந்திச்சிட்ருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஜென்மத்தில் ஜென்மாதிபதி உங்களுடைய லாபத்தில் போகும்போது பயணத்தால் மேன்மை அடைவீங்க. அப்போது லாபஸ்தானம் நமக்கு ஏதோ ஒரு மகாலட்சுமி அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எண்ணத்தை, சிந்தனையை சரியாக அது பயன்படுத்திக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமையும். வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம். அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி எடுத்தோம், எத்தனையோ வாய்ப்புகளுக்கு போனோம், ஆனால் அந்த வாய்ப்புகள் நாம் போனால் அதற்கு நமக்கு அமையலை. இன்னும் சொல்ல போனோம்னா அரசாங்கத்துறையில் வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்துருக்கும். பதவியில் வேலையில் பிரச்சனைகள், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமில்லாத இடத்துல கிடைக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவே மாட்டேங்குது இல்லையா, சம்மந்தமில்லாத இடத்துல கிடைக்குது. இன்றைக்கி மேல் அதிகாரி புரிஞ்சுக்கிட்டவங்க, நல்லா நம்மளுடைய திறமை என்னென்னு தெரிஞ்சுவங்க, இன்றைக்கி என்னவோ நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா பேசுகிறாங்க, ஏதோ என்னென்னவோ நடக்கிற மாதிரி தெரியுது, எதை பற்றியும் நான் நிர்ணயமாக சொல்ல முடியலைங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் விருச்சிக ராசி நண்பர்கள் கடந்த காலத்தில் இருந்தீங்க.
ஆனால் இந்த பெயர்ச்சினால் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா சிலரில் வீடு கட்டலாம்னு கட்டியிருப்பீங்க, ஆனால் முழுசாக கட்டி முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டீங்க. இடமாற்றம், தாவு மாற்றம், அதாவது இடம் மாறி மாறி போய் ஒரு இடத்துல நம்ம நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் கையில் பணம் இருக்கிற போது ஒரு இடம் அமையலை, வீடு அமையலை, நம்மக்கிட்ட இல்லாத போது அமையுது, ஆனால் நமக்கு வர வேண்டிய பணம் வரல, ஒரு லோன் போட்டால் கிடைக்கல. ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒரு தடை. அந்த தடை இந்த லாபஸ்தானத்தில் இருக்கும்போது செவ்வாய் நிச்சயமாக ஆதாயமான விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க, சரிங்களா? உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த ஸ்டார்டிங்லேயே, ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் ஆரம்பம், சரிங்களா? இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி. அதாவது அடுத்தது பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம், அடுத்தது சித்திரை நட்சத்திரம், அதாவது சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய சுய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 காலகட்டமும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தருணம் தான். அப்போது மண்மனை பொன்பொருள் அப்படின்னா ஆடம்பரத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்குண்டான முயற்சிகள் நாம் எடுக்கணும், விருச்சிக ராசி அன்பர்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்க முடியும். சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்ததை நீங்கள் தீர்ப்பீங்க. ஒரு கணவன் மனைவினால் சில சட்ட சிக்கல் நடந்துகிட்ருக்குது, கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போயிடுச்சிங்க. இன்றைக்கி புரிஞ்சு வாழ்ந்தவங்க நாங்கள் இன்றைக்கி எங்களையே நாங்கள் வெறுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, பிரிஞ்சுட்டா போதும்னு நினைக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க. ஆனால் வாழவும் முடியல, பிரியவும் முடியல, மருத்துவ செலவு, வீண் செலவு, தெண்டை செலவு, வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிச்சாச்சு. இதிலிருந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, சந்தோஷமான நிம்மதியாக வாழ முடியுமா, இறைவன் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டு வேண்டுதலை கடவுளை வேண்டி வணங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, நல்ல உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. குடும்ப ரீதியிலையும் ஒரு நிம்மதி கிடைக்கும், பொருளாதார அடிப்படையிலையும் சில பிரச்சனைகளை அப்படின்னா சில கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையாகி உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை யோக போக செல்வாக்க கண்டிப்பாக அடைவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாத அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது வரக்கூடிய இந்த செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்குமே அமோகமான காலம் சரியாக இருக்க. எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. இந்த கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறதை விட எதிர்வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கிறதுனால சிறப்பாக செயல்படுங்க, அற்புதமாக நடக்கும். இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படை. கோட்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறது, ஆனால் லக்னம் என்ன, அதே மாதிரி பிறப்பு ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது, இந்த செவ்வாயுடைய பலம் என்னங்கிறது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செய்துக்கோங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதக பலன்களையும் அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்கால தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.